பிரைஸ் தி லார்ட். தொடக்க நூலை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு பிசாசை பார்த்து சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து அப்படின்னா அன்னை மரியாளுடைய வித்தாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 1:23 பேதுரு சொல்கிறார், நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் நிலை வாழ்வுக்குள்ள போக முடியாது. மறுபடியும் பிறக்காவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ள முடியாது என்று சொல்கிறார். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரே ஒரு கீழ்ப்படியாமையினால கடவுளுடைய வித்தாய் இருந்த மனிதன் பாவ சரீரமாய் மாறுகிறான். அந்த பாவ சரீரம் இயல்பே பாவம் செய்யறது தான். ஆனால் புது பிறப்பு உள்ளே வந்த உடனே, புது பிறப்புனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வித்து. வித்துனா இந்த வசனம் சொல்லுது வார்த்தை. கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற எல்லா வார்த்தையும் நமக்கு வித்தாக இருக்கிறது. அந்த வித்து நமக்குள்ளே வந்ததனால் நாம் புது பிறப்படைந்து அந்த வித்திலே நாம் ஸ்திரப்பட, நிலைநிறுத்தப்பட, ஒவ்வொரு நாளும் அவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, ஒவ்வொரு நாளும் அவனுடைய வார்த்தையை தியானிக்க 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 நமக்குள்ளே இருக்கிற அந்த வித்து வளர்ந்து கனி கொடுக்கிறது. அதனால நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னா, பாவமே செய்ய முடியாது. நிறைய பேர் இன்னைக்கு பாவம் செய்யக்கூடாது கூடாதுன்னு ப்ரீச் பண்றாங்க இல்லையா? நிஜமாலே பாவம் செய்யக்கூடாது. ஆனா அந்த வித்து நம்மளை பாவம் செய்ய விடாது. சூப்பர் நேச்சுரல் லைஃபை வாழ்றதுக்கு அந்த வித்து, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வித்து நமக்கு உதவி செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா வார்த்தைய அனுதினமும் தியானிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா நம்ம சூழ்நிலை தான் இந்த உலகத்தின் வித்து மாதிரி. சூழ்நிலைக்கு எதிராக நம்ம செயல்படுறதே வார்த்தையை வச்சுதான். நம்ம சூழ்நிலையை பார்த்து பார்த்து பயப்படுறோம். ஆனா வார்த்தை உள்ள இருக்கும்போது வார்த்தையை தியானிக்க தியானிக்க அந்த சூழ்நிலையை நம்மளால வெல்ல முடியும். வார்த்தை சூப்பர் நேச்சுரல், சூழ்நிலை ஒண்ணுமே கிடையாது. சூழ்நிலை உண்மைதான், அதை பார்க்கறதுக்கு உண்மைமா தான் இருக்கு. ஆனா அது மாறக்கூடியது. வார்த்தை மாறாதது. வார்த்தையை வச்சு சூழ்நிலையை அடிக்கும் போது சூழ்நிலை மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட்.